லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் ரஜினியை விரும்புறேன்னு சொல்றதுக்கு அப்புறமும் ராகவியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இப்போ நாங்க தான் காரணம்னு சொல்ற. ஓ, என்னடி அவனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா நீ? இப்ப எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட தானே பேச வந்த. என்ன விஷயம்னு சொல்லு. இத பாரு அனிதா, பார்த்திபனுக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த மரியாதை குறைவும் இருக்காது. அவரு என் வீட்டு மாப்பிள்ளை. அவரை ராஜா மாதிரி நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். இனிமே நீ அவரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு இனிமே யார பத்தியும் கவலை இல்ல. சரி, நான் வந்த விஷயத்த கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன். நானும் வந்ததுல இருந்து அதை தான் கேக்குறேன். முதல்ல எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. என்ன மாறி மாறி பாத்துட்டு இருக்க? சொல்லு. நீ இவளையும் இவ குடும்பத்தையும் கட்டிட்டு எப்படியோ நாசமா போ. ஏ, நீ என்கிட்ட வாங்கினியே 25 லட்சம் ரூபாய் பணம், அதுல ஒரு பைசா மிச்சம் இல்லாம செட்டில் பண்ணிட்டு நீ எக்கேடோ கெட்டு போ. என்னது 25 லட்சமா? என்ன சொல்ற அனிதா? அது வந்து ரஜினி. என்னடா வந்து போய் நீ இழுக்கிற? சொல்லுடா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துதான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்த. ஆமா ரஜினி, வீட்டு கடனை அண்ணா. என்னடி பாக்குற? உன்னை விட்டுட்டு வரதா ஒத்துக்கிட்டு தான் அந்த பணத்தை வாங்கினான். அதை எப்படி உன்கிட்ட சொல்லுவான்? இதுதான் தோ நிக்கிறானே இவன் லட்சணம். எல்லார் முன்னாடியும் அவன் தான் என் புருஷன், அவனுக்காக நான் இருக்கேன், நாங்க வாழ்ந்து காட்டுறோம்னு சவால் விட்டியே. அந்த புருஷனோட லட்சணம் தோ இதுதான். இவன் கூட தானே சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க போற, தாராளமா ஆரம்பிச்சுக்கோமா. அதுக்கு முன்னால என் பணத்தை செட்டில் பண்ணு. அக்கா, கூடிய சீக்கிரமே உன்கிட்ட வாங்கின பணத்தை நான் தரேன். அப்பப்பா, கூடிய சீக்கிரமா? வேலை வெட்டி கிடையாது, சோத்துக்கு இவகிட்ட தான் கையேந்தி நிக்கிற. அப்புறம் எப்படி செட்டில் பண்ணுவ? செட்டில் பண்ணுவான். அக்கா, வெளியே சொல்லாட்டியும் நீ பார்த்திபன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருங்க. அந்த அன்ப அவன் இப்படி விலை பேசிருக்க கூடாது. விலை பேசினது பார்த்திபன் இல்ல, அனிதா தான். ரஜினி! ஆமா அனிதா, நீதான். எனக்கு பார்த்திபனை பத்தி நல்லா தெரியும். அவன் உன்கிட்ட பணம் வாங்கியிருக்கான் தான். ஆனா அது எனக்காக மட்டும்தான் இருக்கும். கடன்ல இந்த வீடு கைவிட்டு போயிடுமோன்னு நான் கஷ்டப்படும் போது
நீ இவகிட்ட பணம் வாங்கி செட்டில் பண்ணிருக்க. ரஜினியா கொக்கா? சூப்பர் ரஜினி. என்ன பார்த்திபா சொல்லு, அதுக்கு தானே வாங்கின? நீ அவனை விசாரிச்சதெல்லாம் போதும்டி. ஏ பார்த்திபா, எப்ப அந்த கடனை அடைக்க போற சொல்லுடா. அந்த கடனை நான் அடைக்கிறேன். இவன் உன்கிட்ட பணம் வாங்கியிருக்கான், எனக்காக வாங்கியிருக்கான். அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் உன்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுக்கல, அவன் எனக்கு பதில் சொல்லட்டும். பார்த்திபன் ஏன் புருஷன், அவன் வாங்கினாலும் நான் வாங்கினாலும் அது எங்களோட கடன் தான். அது பார்த்திபன் கையாலேயே சீக்கிரமா உனக்கு கொடுக்க வைக்கிறேன். எப்படி கொடுப்பான்? 25 லட்சத்தை அவனுக்கு கொடுத்தா ஊரை சுத்திட்டு ஜாலியா செலவு பண்ணுவான். அவனே ஒரு உருப்படாதவன். அனிதா, நீ பார்த்திபனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். உனக்கு தம்பியா இருக்கிற பார்த்திபன் வேணா அப்படி இருக்கலாம், ஆனா எனக்கு புருஷனா இருக்கிற பார்த்திபன் அப்படி இல்ல. அத கூடிய சீக்கிரமா புரிஞ்சுப்பேன். இதுக்கு மேல எதுவுமே பேச வேண்டாம். உன் கைக்கு பணம் வரும்போது தெரியும் பார்த்திபன் யாருன்னு. அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு. கிளம்புக்கா. என்ன ரஜினியால அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அதான் நான் சொல்றேன். கிளம்பு. அதான் ரஜினி சொல்லிட்டாங்கல்ல, உன் பணம் உன்னை தேடி வரும். அப்புறம் என்ன, உன் பணம் உன்னை தேடி வந்துரும். நீ தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்காத. சரியா? கிளம்பு. பார்த்திபா, பப்ளிக் பப்ளிக். மா, நீ போமா. நீங்களும் போங்க. போங்க. எனக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு ரஜினி. நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டேன். உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். ரஜினி, ஐயோ ஏங்க முறைக்கிறீங்க? எதுக்கு அவகிட்ட போய் பணம் வாங்கின நீ? ஏங்க, அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னு மறந்துட்டீங்களா? அந்த பணத்தை அப்போதைக்கு வாங்காம இருந்திருந்தா வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கும். அதுக்கு இருங்க இருங்க, நீங்க வேற இந்த வீட்டோட மெமரிஸ் எல்லாம் சொல்லி என் மடியில படுத்து அழுதுட்டே தூங்குனீங்களா? அதான் பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஓ மடியிலையா? நான் அன்னைக்கு பத்மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சிரிக்காத. பத்மாமா நினைச்சு நீங்க என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்க. யார் நிக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா தானே. அவ்வளோ ஃபீல் பண்ண பிறகு என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அதுக்கு என்ன விட்டுருவேன்னு சொல்லி பணம் வாங்கினியா? என்ன விட்டுவியா நீ? என்ன விட்டுருவேன்னு சொல்லுவியா? என்ன விட்டுருவேன்னு சொல்லுவியா? என்ன விட்டுவியா? ஏங்க இருங்க, கொஞ்ச நாள் நல்ல புள்ளையா இருந்தீங்க, இப்ப மறுபடியும் ஓவர் வன்முறையால இருக்கு. என்னடி, எவ்வளவுதாங்க தாங்குவான் ஒருத்தன்? நீ செய்யறது மட்டும் சாதாரணமா இருக்கா? அதுக்கேத்த மாதிரி தான் அடியும் கிடைக்கும். அது சரி. எல்லாத்துக்கும் என்ன? இல்ல இல்ல, திரும்பி அடி வாங்குற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன்.
ஏங்க சிரிக்கிறீங்க தானே? சிரிக்கிறேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ம்? யார் சொன்னா நான் சிரிக்கிறேன்னு? முதல்ல நீ தள்ளி போ. ஆ. தள்ளு போ. ஏய், தள்ளி போக தானே சொன்னேன். இங்கே நிக்கிற. உன்கிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. விசாரணை நடத்துற நேரமா இது? வேற வேலை இல்ல. என்ன முணுமுணுக்கிற? இல்லையே, நீங்க விசாரணை ஆரம்பிங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு 25 லட்சம் காணாம போய் எப்படி திரும்ப வந்தது? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? அதான் அண்ணா அன்னைக்கே சொன்னார்ல, மாமா பத்திரமா கொடுத்து வச்சிருந்தாருன்னு. யாரு உங்க அண்ணன்? மாமா தானே? நீங்க 2 பேரும் தான் சரியான கூட்டு களவாணிங்களா ஆயிட்டீங்களே. இங்க பாருங்க, அனிதா கிட்ட பணத்தை வாங்கி நான் கடன் அடைச்சேன். அது வீட்டுக்கு நீங்க அட்வான்ஸா வாங்கின பணத்தை நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்க. இதுல ஏன் தலைய போட்டு ஏங்க உருட்டுறீங்க? ஓ, அன்னைக்கு அப்போ என்னமோ நடந்திருக்கு. கண்டுபிடிக்கிறேன். ஏங்க, அத நம்ம 2 பேருமே சேர்ந்து கண்டுபிடிக்கலாங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. எப்படி வேர்த்துச்சுன்னு பாருங்க. கையெடு. உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லவங்களுக்கு காலமே இல்ல. யாரு நீ? நீ நல்லவனா? என்னை விட்டுட்டு வரேன்னு பணம் வாங்கியிருக்க. ஃப்ராடு. ஏங்க, என்னங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? நான் பாவங்க. முறைக்காதீங்க. முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. இங்க பாரு, அனிதா கிட்ட இருந்து வாங்கின கடனை அடைக்கிற வரைக்கும் என் பக்கத்துல உட்கார்றது, என் கைய பிடிக்கிற வேலையில வச்சுக்கவே கூடாது. புரியுதா? ஏங்க, இதெல்லாம் ரொம்ப அராஜகங்க, பெண்ணாதிக்கம். ஏய், கொஞ்சமாச்சும் நீ பொறுப்பா யோசிக்கிறியா? அவ பேசுனதெல்லாம் கேட்டல்ல. எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் யார்கிட்டயும் உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது. சரி, நீங்க சொல்லிட்டீங்க. சரி, நான் இங்கேயே எப்படியே தரையில படுத்துக்கிறேன். முதல்ல எந்திரி, எந்திரி நீ. எந்திரி. நீங்க எல்லாம் படுக்க வேணாம், போய் வெளியே படுப்போ. ஏங்க, வெளியே போய் படுன்னு சொன்னேன். என்னங்க நீங்க வெளியில பேசக்கூடாது. வெளியே போ, போ வெளியே. ஹலோ, அங்க என்ன நிக்கிற? பழம் பழம். இந்த பழத்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல. ஏன் பங்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுறேன்? நீ வெளியே போ. முதல்ல வெளியே போ. வெளியே போனல்ல, போ. போறேங்க. போன போ. நினைச்சதை நடத்துறதுக்கு ரஜினிக்கு மட்டும்தான் தெரியுமா? நானும் அதே ரத்தம் தான். நான் நினைச்சதை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். இதோ பாரு. பார்த்திபா, வந்துட்டியா? இன்னைக்காவது நிம்மதியா தூங்கலாம்னு நினைச்சேன். நீ நிம்மதியா இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ற பவர் என் கையில இருக்கு. அவ்வளோ சீக்கிரமா உன்னை விட்டுருவேனா? கல்யாணத்தை நிறுத்தி ஆரத்தி எடுத்து பாலும் பழம் கொடுத்து ரூமுக்குள்ள நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் உன்னை அடிச்சு வெளியே துரத்திட்டால. அப்புறமும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரியே பேசுறியே.
அப்படியா? எனக்கெல்லாம் ஓட்டுனா தாடிலையும் சேர்த்து தான் ஓட்டணும். ஓட்டிருக்கா பாரு 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 இந்த சைடு. இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற ரொமான்ஸ்ல ஒரு பாட்டு. அது உனக்கு புரிஞ்சிருந்தா நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்பியா? பார்த்திபா, ரஜினிக்கு கேட்டுற போது அப்புறம் நீ நல்ல மாதிரி நடிக்கிறன்னு அவளுக்கும் தெரிஞ்சிரும். பரவாயில்லையா? ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீ இப்ப பேசலாம். நீ கடன் வாங்கினதுக்காக உன்னை இப்ப அவ ரூமை விட்டு தான் விரட்டி இருக்கா. கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டே அவ உன்னை அனுப்பிடுவா. ஏய், ஷூ, ச்சே. ஏய், போ, போ. இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. சாரி, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன ராதிகா? கடன் வாங்கினதுக்காக விரட்டிட்டாளா? நோ 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 நோ, விஷயமே வேற செல்லம். நீ ரஜினியோட தங்கச்சியா போயிட்ட. உன்கிட்ட எப்படி சொல்றது? எனக்கும் கூச்சமா இருக்குமா இல்லையா? ஓகே, அப்படியே நீ அந்த பக்கமா திரும்பிக்கோ. நான் டக்குன்னு சொல்லிடுறேன். கடன் வாங்கினதுக்காக ரஜினி என்ன விரட்டல. ரஜினியை விட்டு வரன்னு எப்படிரா சொல்லுவேன்னு என்ன அடி அடின்னு அடிச்சா பாரு. செல்ல அடிதான். அப்பா என்ன அடி. அப்புறமா என் பக்கத்துல உட்கார்ந்து, டே பார்த்திபா, இந்த ராதிகா எல்லாம் திருந்தி அவ புருஷன் கூட போய் வாழ்றாளான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம். திருந்தலன்னா நம்ம வழிய நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லி கெஞ்சினா. சாரி சாரி சாரி, கொஞ்சினா. ஒரு பொண்டாட்டி இப்படி கேட்டா எந்த புருஷன் தான் முடியாதுன்னு சொல்லுவான் சொல்லு? அதான் நானே வெளியே வந்துட்டேன். நீ சீக்கிரமா பொட்டி படுக்கையோட புருஷன் வீட்டுக்கு போற வழிய பாருமா. அதான் உனக்கும் நல்லது. இங்க எல்லாரையும் சொல்லிட்டு எங்க ரஜினி அக்கா உன்னை புரிஞ்சுக்கலையே பார்த்திபா. என்ன சொல்ற ராதிகா? ஏன் பார்த்திபா, நீ என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க? என்னாச்சு? பாவுமா, அனிதா அக்கா கிட்ட கடன் வாங்கினதுக்கு கோச்சுக்கிட்டு ரஜினி அக்கா பார்த்திபனை வெளியே அனுப்பிட்டா. இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கானே தெரியல பார்த்திபா. பார்த்திபா, நீ போ. அவ ஏதாவது சொன்னா அத்தை தான் சொன்னாங்கன்னு சொல்லு. என்ன அத்தை, நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுற அளவுக்குலாம் ஒன்னும் இல்ல அத்தை. நானும் ரஜினியும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்தோம். அவ மேல எந்த தப்பும் இல்ல. இல்லம்மா, நீ நம்பாத. இவங்க ரெண்டு பேருமே இப்படிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பொய் சொல்லுவாங்க. அதேதான் அதேதான். பொய்யே சொன்னாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் பொய் சொல்லுவோம். இல்ல பார்த்திபா, ஜோசியர் வந்து அத்தை, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? ரஜினி தான் என்னை ஏத்துக்கிட்டால, அவளும் தப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டான். நாங்க சந்தோஷமா தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். போங்க அத்தை, போய் நிம்மதியா தூங்குங்க. ராதிகா, அத்தைய கூட்டிட்டு போமா. போமா, போ போ.
பார்த்துட்டே இரு பார்த்திபா. உங்க 2 பேரையும் நான் சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். நீ என்கிட்ட வாங்கினியே 25 லட்சம் ரூபாய் பணம், அதுல 1 பைசா மிச்சம் இல்லாம செட்டில் பண்ணிட்டு நீ எக்கேடோ கெட்டு போ. எனக்கு உன் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். யாருக்காகவும் யார்கிட்டயும் உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அந்த பணத்தை அப்போதைக்கு வாங்காம இருந்திருந்தா வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கும். அதுக்கு இருங்க இருங்க, நீங்க வேற இந்த வீட்டோட மெமரிஸ் எல்லாம் சொல்லி என் மடியில படுத்து அழுதுட்டே தூங்குனீங்களா? அதான் பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. பேசக்கூடாது, வெளியே போ, போ வெளியே. ஹலோ, அங்க என்ன நிக்கிற? பழம் பழம், இந்த பழத்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல. நீ வெளியே போ, முதல்ல வெளியே போ, வெளியே போ. நல்ல போ.